எபிசோட் 39 ரிசார்ட்டோட ரகுபதி சார் நெடுமாறனையும் ரியாவையும் கூடயே ஒரு மேனேஜர் அருணையும் கூப்பிட்டு வச்சிருக்காரு. ராஜன் இல்லை. ஸோ 3 பேரையும் கூப்பிட்டு வச்சு என்ன பேசுகிறாருன்னா, நான் இப்போ எடுத்திருக்க டிசிஷன் கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையுமே அப்செட் பண்ணோம். ஆனால் இது நம்ம ரிசார்ட்டுக்கு தேவையான முக்கியமான டிசிஷன். நான் வந்து வெற்றியை டிஸ்மிஸ் பண்ண போகிறது கிடையாது. 3 வீக்ஸ் வந்து நான் சஸ்பென்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு நெடுமாறன் செம்மையாக கோவமாயிட்டு, அவன் ஒரு பிளடி சீட், நம்ம ரிசார்ட்டுக்கே துரோகம் பண்ணியிருக்கான், அவனை வந்து நீங்கள் உள்ளே வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. கோவப்பட்டதுக்கு வந்து ரகுபதி சார் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் அவன் ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான், பட் ஸ்டில் நம்ம ஒழுங்காக இருந்திருந்தா கெஸ்ட் வந்து வேற ஒரு ஃபுட்டை தேடி போயிருக்கவே மாட்டாங்க. அந்த சீக்ரெட் கிச்சன் பற்றி நான் நல்லா விசாரிச்சு பார்த்ததில் அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம ரிசார்ட்டோட ப்ராஃபிட் மார்ஜினோட ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க செமையாக காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. நம்மளும் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ரிசார்ட்டோட ப்ராஃபிட் மார்ஜின் இந்த நேரத்துக்கு ரொம்ப ஹையாக இருந்திருக்கும். ஸோ நம்ம பேர்லேயும் ஒரு தப்பு இருக்குது, எல்லா பேட் திங்ஸ்லேயும் ஒரு லெசன் லேர்ன் பண்ணுங்கிறத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இதுலேருந்து நான் இதை தான் லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுபதி சார் சொல்கிறாரு. இது கேட்டு நெடுமாறன் செம்மையாக கடுப்பாயிட்டு, என்னை ஒருத்தர் பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு, நான் அவரை பார்க்க போகிறேன் சார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாரு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் ஒரு இன்வெஸ்டர் எப்போ பார்த்தாலும் நெடுமாறன் என்ன சொன்னாலும் மண்டே ஆட்டுவார். அவரை தான் வந்து நெடுமாறன் மீட் பண்ண வந்திருக்காரு. நீங்கள் ஒரு இன்வெஸ்டரை தாண்டி என்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் உங்ககிட்ட நான் இதை பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் பேசுகிறாரு. ஒரு ஃப்ராடுக்கு போய் இந்த ரெசார்ட்டில் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, அவனை வெறும் 3 வீக்ஸ் சஸ்பென்ஷன் மட்டும் தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. இந்த ரெசார்ட்டுக்கே நான் தான் ஒரு பில்லர் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. இதை பிரிக் பை பிரிக் கட்டினதில் எனக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குங்கிறத மறந்துட்டு இப்போ என்னடான்னா என்னோட ரெசிபிஸ் எல்லாத்தையுமே ஆர்ஆர் ரெசார்ட்னு சொல்லி அவங்க ரெசார்ட்டோட ரெசிபியாக பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய சீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் வந்து புலம்புறாரு. அந்த வெற்றியால் நெடுமாறனோட வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கிறது என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த இன்வெஸ்டர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் உங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து நெடுமாறன்கிறது தான் பிராண்டே, அதை வந்து நான் உண்மையிலேயே உங்களுக்கு நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரி மற்ற இன்வெஸ்டர்ஸும் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஐஷு கிட்ட வேணி ஓடி வராங்க. வந்து உனக்கு ஒரு குட் நியூஸ் அண்ட் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு குட் நியூஸ் என்னன்னா நம்ம வெற்றியை வந்து டிஸ்மிஸ் பண்ணலை, வந்து அப்புறம் பேட் நியூஸ் என்னன்னா 3 வீக்ஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோடனே அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா 3 வீக்ஸ் சஸ்பென்ஷனில் இருக்கிறதா நல்லது, அவன் இப்போவே வந்து அவனை எல்லாரும் வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, ஒரு 3 வீக்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு சொல்கிறாங்க. இதை வந்து பின்னாடி வந்து விக்கி வந்து ஒட்டு கேட்குறாரு. இப்போ அவங்க ஹாஸ்டலில் வெற்றி அப்செட்டாக உட்காந்துருக்காரு. இப்போ பாண்டி கால் பண்ணுறாரு. பாண்டி கால் பண்ணிவிட்டு, நீங்கள் எத்தனை வாட்டி அவனுக்கு கால் பண்ண, ஏன்னா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறேன், இங்கே உத்தமன் சார் என்ன செமையாக வேலை வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருடா, உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணலை, 3 வீக்ஸ் சஸ்பென்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகுது. ஏன்னா வெற்றிக்கு இந்த சம்பளம் இல்லாமல் முடியாது. அவரும் ஓகேங்கிற மாதிரி ஃபோனை வைக்கிறாரு. ஃபோனை வச்ச உடனே ஒரு பையன் ஓடி வந்து சொல்கிறான், உங்களை பார்க்க ரிசார்ட்டோட ரகுபதி சார் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டுட்டு வெற்றி ஓடி போகிறாரு. போய் நின்று ரகுபதி சார் முன்னாடி நின்ன உடனே ரகுபதி சார் திட்டுறாரு, நீ வாயை மூடு, பேசாத, உன் மேலே நான் எவ்வளோ நல்ல ஒப்பீனியன் வச்சுருந்தேன் தெரியுமா, உனக்காக நான் நெடுமாறன் கிட்டே எவ்வளோ பேசியிருக்கேன் தெரியுமா, நீ தப்பு பண்ணாங்கும் போது போனது ஓ மானம் மட்டும் இல்லை, ஏன் மானத்தையும் சேர்த்து தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வெற்றிக்கு ரொம்பவே சங்கடமாக போச்சு. அப்போ வந்து நீ உடனே இல்லை சார் வீட்டில் ரொம்ப கஷ்டம், எந்த கஷ்டத்தையும் நீ சொல்லாத, நீ பண்ணது தப்பு, அவ்வளோதான், அதை ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே, சார் என்னால் ஒருத்தர் பேர் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சார், நான் தெரியாமல் ஏதோ யோசிக்காமல் பண்ணிட்டேன் சார், இதோட பின்விளைகளை யோசிக்காமல் இனிமேல் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ காப்பாற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பணமும் கொடுக்குறாரு. வெற்றி அதை வேண்டாம்னு சொன்னாலும் அவர் கேட்கல, பணம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. இப்போ பாண்டியும் வெற்றியும் நைட்டு அப்படின்னு நடந்து போயிட்டு இருக்காங்க ரோடு பக்கம். அப்போ வந்து வெற்றி கேட்குறாரு பாண்டிக்கிட்ட, என்ன எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன்னே, வா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே பவானிக்கா கடையை திறந்துருக்காங்க. இதை பார்த்து வெற்றி ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, எப்படிக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே பவானிக்கா சொல்கிறாங்க, நீ கொடுத்த பணமும் கூட கொஞ்சம் பணம் நான் கடனும் வாங்கி எல்லாம் சேர்த்து கொடுத்து எப்படியோ அந்த கடையை திருப்பி எடுத்துட்டேன்டா, உங்கள் வாயை மட்டும் முதல்ல கட்டிட்டு ஒழுங்காக வந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக வேலை பார்க்க ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு அவர் பரோட்டா போட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பரோட்டா போடும்போது ரொம்பவே ஹாப்பியாக போட்டுட்ருக்காரு வெற்றி. இப்போ நம்ம ரகுபதி சார் ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. அவர் பேர் குலோத்துங்கன். குலோத்துங்கா, நான் வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் நம்மளோட ரிசார்ட்டில் சிதம்பரம்னு ஒருத்தன் வேலை பார்த்தான், அவனுக்கு லேசாக ஆட்டிசம் இருந்தது, நல்லா சமைப்பான், அவன் வந்து பணத்தை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆச்சு, நீ வந்து அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சி கொடுக்கணும், அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறாங்கிறது எதுவுமே தெரியல, நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அவன் வந்து அவன்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கணுமான்னு, சேச்ச பணம்லாம் பிரச்சனை இல்லை, எனக்கு அவன் எப்படி இருக்காங்கிறது தெரியணும், ஆனால் இதை நீ அஃபிஷியலாக பண்ணக்கூடாது, அன்அஃபிஷியலாக உனக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் வச்சு மட்டும் நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே குலோத்துங்கனும், கண்டிப்பாக நான் பண்ணுறேன், நீ எந்த ஹெல்ப்பும் எப்பயுமே கேட்டது கிடையாது, உனக்காக இந்த ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குலோத்துங்கனும் சொல்லிட்டு ஃபோன் வச்சுடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஷு வந்து பாடுறதுக்கு அவங்களோட கிளப்புக்கு போகிறாங்க. அவங்களால பாடவே முடியல, அவங்களுக்கு எங்கே பார்த்தாலும் வெற்றி ஞாபகமே வருது. கடைசி அழுதுகிட்டே வெளியில் ஓடி வந்துடுறாங்க. வந்து பீச் பக்கம் நின்று வெற்றியை நடித்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.